பிரைஸ் லார்ட். இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி வவுனியாவிலிருந்து நான் பாஸ்டர் சுபானி. இது எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர்ஸ். நாங்கள் எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். அவர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக சோஸ்தரிக்க போகிறோம், அவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். நாங்கள் ஒரு வார்த்தையை பார்த்துட்டு ஆராதிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒளியிலே இருக்கிறவன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எங்களை பார்த்து தான் சொல்லுறார். நாங்கள் எப்படி சொல்கிறோம், ஒளியில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய சகோதரனா பக்கத்து அயலில் உள்ளாக்களை எல்லாரையும் பகைச்சு அவர்களில் அன்பு கூறாதவர்கள் எப்படி இருக்கிறோமா, இருளுக்குள்ளே தான் இருக்கிறோம். இருளுக்குள்ளேன்னா பிசாசின் பிடியில் தான் இருக்கிறோம். அன்பு இல்லை என்று சொன்னால் கிறிஸ்து இல்லை, கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவருடைய முதலாவது கற்பனையே சகோதரன் மீது அன்பு கூற வேண்டும், அதாவது விரோதிகள் மீது அன்பு கூற வேண்டும். அன்பு தான் அவற்றை ஒரே ஒரு கட்டளை. பழைய ஏற்பாட்டு கட்டளையை எல்லாவற்றையும் தகர்த்தெறிஞ்சு புதிய கட்டளை, கிருபையின் கட்டளை ஒன்று தான். மற்றவர் மீது நீங்கள் அன்பு கூறுகிறீர்களா, நீங்கள் மற்றவர் மீது அன்பு கூறுகிறீர்களா என்று பார்க்குறது மட்டும்தான். நாங்கள் அன்பு கூறவே வேண்டும். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரும் அன்பும் வேறு அல்ல. அதைத்தான் சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம் பாருங்க, 10வது வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. ஆமீன். ஒளியிலே என்று சொன்னால் அவனுக்கு வியாதியோ வருத்தமோ கஷ்டமோ துன்பமோ எதுவும் வராது. சகோதரன் மீது அன்பு கூறுகிறவனுக்கு எந்த ஒரு இருளின் காரியமும் அவனை தொட முடியாது. ஏனென்று சொன்னால் பிசாசு அன்பில்லாதவன். பிசாசுக்கும் அன்புக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். அவனுக்கு ஒன்று தான் தெரியும், அவன் மனுஷரை கொலை செய்கிறது. அவன் மனுஷனை எப்படி அழிக்கலாம்ன்றதான் அவன் இது. அன்பு இருக்கிற இடத்துல பிசாசு இருக்க மாட்டான். அன்பில்லாத இடத்துல பிசாசு குடிகொள்ளுவான். ஒன்று தான். பின்ன எவனிட்ட அன்பு இருக்கிறோ சகோதரன் மீது எல்லார் மீதிலும் அன்பு கூறுகிற ஊக்கமாக அன்பு கூறுகிறவனிடத்துல அவன்தான் வெளிச்சத்தில் ஒளியிலே இருக்கிறான். மெய்யான ஒளி இப்பொழுதே பிரகாசிக்கிறதுன்னு சொல்லப்படுது. அது இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், மெய்யான ஒளி இப்பொழுதே உங்களை பிரகாசிக்கிறது. ஒளி என்று சொன்னால் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இல்லை. இருள் எங்களை பற்றி கொள்ளாது. ஒளி என்று சொன்னால் தேவனுடைய வெளிச்சம், அதாவது அவருடைய மகிமை, சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், எல்லாமே இந்த ஒளிக்குள்ளே வரும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. 11வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் சொந்த சகோதரனை மட்டுமில்லை, பக்கத்து அயல் வீட்டுக்காரர், நண்பர்கள், துரோகிகள், எங்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் கூட, அவர்களில் கூட நாங்கள் அன்பு செலுத்தணும் என்று சொல்லப்படுகிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகுமிடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். 12வது வசனத்தை பாருங்க. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்றார். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினாலே உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள்
பொல்லாங்கனை ஜெயித்து விட்டீங்க. பொல்லாங்கன்றது பிசாசு, ஒரே ஒருத்தன் தான். அவனை நீங்கள் ஜெயித்து விட்டீங்க. கிறிஸ்துவோட மரித்து உயிரோடு எழுப்பப்படும் பொழுது கிறிஸ்து பிசாசின் எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் முறிஞ்சு கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி வெற்றி சிறந்த. அதே போல் நீங்களும் அவரோடு எழுப்பப்பட்டு அவரால் உருவாக்கப்பட்டதுனால நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்து விட்டீங்க. உங்களுக்கும் உங்களோட காலுக்கு கீழே தான் பொல்லாங்கன் இருக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. தேங்க்யூ அப்பா, இவ்வளவு எங்களை அன்பு கூர்ந்தீரே தகப்பனே. நாங்கள் ஒரு வெற்றிக்குள்ளே வாழுகிற வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் பிள்ளைகளே, நீங்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசு கிறிஸ்து, நன்றி அப்பா. நாங்கள் ஒரு பாட்டு பாடிட்டு வர்ஷிப் பண்ணுவோம். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தந்தையே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் அமர்ந்துள்ள போல சுமந்திடும் என் தந்தையே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தந்தையே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என் தந்தையே. இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே. ஆமீன். அன்பின் தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறேன் 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 தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீரே தகப்பனே. அப்பா பிதாவே, தேங்க்யூ அப்பா. நான் உம்முடைய செல்ல மகளாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா. நன்றி பிதாவே, நன்றி 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 தகப்பனே. நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும்
உம்முடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறேன் 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 அப்பா. உம்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுடனே கூட இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா. நீங்கள் வேறு எங்கேயும் இல்லை தகப்பனே, எங்களுக்குள்ளே எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய இயேசு கிறிஸ்து தலையாகவும் நான் அவருடைய எலும்புக்கும் தசைக்கும் உரியவளாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நான் அதில் கொடியாய் இருக்கிறேன். நானும் அவரும் ஒன்றாய் ஐக்கியமாய் வண்ணஸாய் இருக்கிற வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ அப்பா. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறீங்க. நான் அவரோடு ஒன்றாய் இருக்கிறேன். தம்முடைய குமாரனின் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்தது அவன் உண்மையுள்ளவர். தேங்க்யூ 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 அப்பா, தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளே சம்பூர்ணமாய் நிறைஞ்சிருக்கிறதுக்காக நன்றி. எங்களுக்குள்ளே எங்களுடைய உச்சந்தலை இந்த உள்ளங்கால் வரையும் பரிசுத்த ஆவியானவர் நிறைஞ்சிருக்கிறதுக்காக நன்றி. அவர் எங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பித்தமைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலை பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாங்கள் இப்பொழுதே அறிந்து கொண்டோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய சரீரத்தில் அவருடைய ஆலயமாக எங்கள் சரீரம் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. எங்களை திருத்துவ குடும்பத்தின் மகனாய் மகளாய் பெற்றெடுத்த உமது கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நாங்கள் சீயோன் மலையினிடத்திலும் பரமேரிசலேமிடத்திலும் 1000-16,000 தேவ தூதர்களிடத்திலும் நாங்கள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு வாழுற வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. தேங்க்யூ அப்பா. உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீங்க தகப்பனே. எங்களுக்கு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லுறதுக்கு எதுவுமே இல்லைப்பா. உங்களுடைய எல்லா அதிகாரத்தையும் எல்லா வல்லமையையும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க தகப்பனே. நான் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், அதை விடவும் மேலான கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்ன இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய அதிகாரத்தை, மகிமையை, சமாதானத்தை, சந்தோஷத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறீங்க தகப்பனே. நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்குள் வைத்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுக்கிறதில்லை, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்குள் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன இந்த வார்த்தைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் வலது பாரிசத்தில் எங்களை உட்கார வைத்திருக்கிறீங்க. இந்த மேலான மகாபெரிய சிலாக்கியத்திற்காக நன்றி அப்பா. என்னுடைய தகப்பனே, உம்முடைய ஒரே குமாரனே, நீர் எங்களுக்காக அடிக்கு கொடுத்த இந்த அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த மகாபெரிய அன்பிற்காக நன்றி தகப்பனே. எங்களை விடுதலையாக்க இந்த பாவ சாபத்திலிருந்து மீட்டு கொண்டீரே அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தியதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நல்லவரையுமே துதிக்கிறேன் 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 தகப்பனே. எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாவின் ராஜரீக ஆசாரியாராயும் மாற்றி எங்களை இந்த உலகத்திலே ஆளுகை செய்யும்படி அழைத்தவரையுமே துதிக்கிறேன் தகப்பனே. எல்லாம் உங்களுடையது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கிற உமது கிருபைக்காக நன்றி தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி பிதாவே, நன்றி ஹோலி ஸ்பிரிட். ஆமீன் ஆமீன். அடுத்தது எபேசியன் பிரேயர் திலோஜனா வாசிப்பா.
நான் சொல்லும்போது திரும்ப சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நாங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்றும் நீர் எங்களை அழைத்ததினாலே எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் நீர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த உமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நாங்கள் அறியும்படிக்கு அவர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்கிறேன். இதன் நிமித்தம் நாங்கள் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரராகிய எங்களுடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நாங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து எங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நாங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்திலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். தேவனுடைய மெய்யான மகிழ்ச்சி. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். நீதிமொழிகள் 8:30-31. இயேசு கிறிஸ்து யோவான் 14:16-17 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளரை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இங்கே குறிப்பிட்டுள்ள இந்த வசனம் நீதிமொழிகள் 8:31 சொல்லப்பட்ட வசனத்துடன் இசைவாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவருடைய உண்மையான மனவிருப்பம் என்னவென்றால் மனித குமாரர்களுடன் இணைந்திருப்பதே. தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை உலகிற்கு எடுத்து வருபவர் மற்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்தருளின இந்த ஆவியானவரின் மனவிருப்பம் என்னவென்றால் எங்களுக்குள் நிரந்தரமாய் வாழ்ந்து எம்மோடு ஒரு நல்ல உறவை பேண வேண்டும் என்பதே. ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து எங்களை பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு நல்ல உறவை பேணும்படிக்கு உற்சாகப்படுத்துகிறார். இதனையே பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்து சபைக்கு ஏறெடுத்த ஜெபத்திலே இவ்வாறு கூறுகிறார்: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நிறைவாக இது எல்லாவற்றிலும் தேவனுடைய அறுதியான விருப்பம் என்னவென்றால், நீங்கள் மத்தியிலே வாழ்ந்திருப்பதே. இதனையே வெளிப்படுத்துதல் 21:3 இவ்வாறு கூறுகிறது: மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. திருத்துவ தெய்வத்தின் நித்திய மேன்மையான ஆண்டவராயிருக்கின்ற இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் பரிபூரணமாய் வாழ்ந்து கொண்டு உங்களை பூமியிலே தன்னுடைய தலைமைச் செயலகமாக மாற்றி இங்கே செயற்படுகின்றார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அவருடைய நடமாடும் வீடாகவும் அவருடைய கிருபையை, மகிமையை, நீதியை சுமந்து கொண்டும் இருக்கிறீர்கள். இதுவே எப்பொழுதும் ஆவியானவரின் மன விருப்பமாக இருக்கின்றது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடன் எப்படி நல்ல உறவை பேணிக்கொள்வது என்பதை கற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றத்தை அவர் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அவர் உங்களுக்குள் இருந்து கிறிஸ்துவின் மகிமையை உங்களுக்கூடாக வெளிப்படுத்தி நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மேலான காரியங்களை நடப்பிப்பார். ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்முடைய ஆவியானவர் எனக்குள்ளே நிரந்தரமாய் பரிபூரணமாய் எனக்குள்ளே வாழ்வதற்காகவும் பூமியிலே தம்முடைய செயற்பாடுகளை நடாத்தும் ஒரு தலைமைச் செயலகமாக என்னை தெரிந்து கொண்டதற்காகவும் உமக்கு நன்றிகள். உம்முடைய மகிமையான பிரசன்னம் எனக்குள் இருப்பதினாலும் உம்முடைய மகிமை, ஞானம், தெய்வீக மேன்மை எல்லாம் எனக்கூடாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே வெளிப்படுகின்றது. ஆமேன். ஆமீன் ஆமீன். பஜோனிகா நல்ல அழகாக வாசிச்சிங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே சம்பூர்ணமாக இருக்கிறார். அவரே தேவன் எங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளே இருக்கிறதால தான் எங்களுக்கு இந்த பெரிய வெளிப்பாடு, தேவனுடைய அன்பு, அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கான பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரதே எங்களோட பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லைன்னா எங்களால் அதை உணர்ந்து கொள்ளவே முடியாது. அந்த வெளிப்பாடு எங்களுக்கு இருக்காது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் உரிய வெளிப்பாட்டை அவர் தான் தாரார். அவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். அது அவருடைய தலைமை செயலகமாக நாங்கள் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவினுடைய மகிமை, அன்பை நாங்கள் வெளிக்கொண்டு வரவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கிறார். தேங்க்யூ அப்பா. நீங்கள் எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவி எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்து முடிக்கிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. ஆமீன் ஆமீன்.